வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிசொல்யூஷன் ஆஃப் த மொனாஸ்ட்ரீஸ், அதாவது மத சம்மந்தப்பட்ட அந்த மடங்களெல்லாம் இங்கிலாண்டில் மூடினாங்களே அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மொனாஸ்ட்ரீஸ்னால் மடங்கள், அதாவது மதம் சம்மந்தப்பட்டது. டிசொல்யூஷன்லாம் அதையெல்லாம் கலைச்சிறது தான் டிசொல்யூஷன். அதாவது 1534 இங்கிலாண்டில் ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசின்றதை ரெஃபர்மேஷன் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஆட்சி செஞ்சிட்டு இருந்த 8ஆம் ஹென்ரிக்கு அவரே இங்கிலாண்டில் இருக்கிற சர்ச்சுக்கெலாம் தலைவராக இருக்கணும்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி போப் தான் எல்லா சர்ச்சுக்கும் தலைவராக இருந்தார். ஆனால் இந்த ராஜாவுக்கு நம்ம போப்பை கேட்டு எல்லாம் முடிவு பண்ண வேண்டியிருக்கே அப்படின்ற ஒரு நிலைமையிலையும் அவருக்கு அவருடைய சபையில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஆனி போயல்னு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதாவது 2வது திருமணம், அதுவும் முதல் மனைவி இருக்கும் போதே. இதுக்கு கண்டிப்பாக அவங்க மதம் சம்மதிக்காதுன்றதுனால போப்போட சம்மதம் அவருக்கு கிடைக்கல. அதனால் தன் விருப்பப்படி தன்னோட வாழ்க்கை அமைச்சிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் சர்ச்சுங்களுக்கெலாம் நம்மளே இங்கிலாண்டில் இருக்கிற சர்ச்சுக்கு ஏன் ஜெர்மனியில் இருக்கிற போப் தலைவராக இருக்கணும், நம்மளே தலைவராக இருக்கலாமேன்றதுனால தான் அவர் இந்த ரெஃபர்மேஷன் பார்லிமெண்ட்டில் இந்த ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசியை கொண்டு வந்தார். இதை நிறைய பேர் எதிர்த்தாங்க. முக்கியமாக போப்புக்கு விசுவாசமாக இருந்த அந்த மாங்ஸ்லாம். அதனால் தன்னை எதுக்குறாங்களேன்ற கோவத்தில் ஹென்றி என்ன பண்ணார்னா, இவங்களோட மடங்களெல்லாம் மூடிடணும், அதையெல்லாம் அரசாங்கத்தோடு உடமையாக்கிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். இன்னொரு காரணம் என்னென்னா, அவருக்கு நிறைய பணம் இப்போ தேவைப்படுச்சு. ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி. இந்த மடங்களெல்லாம் அவ்வளோ பணம் இருந்தது. அந்த அளவுக்கு பணம் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. அதாவது மொத்த நாட்டில் பார்த்திங்கன்னா 1/6 பங்கு நிலம் இந்த மடம் கையில் இருந்தது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தட்டுங்கெலாம் பார்த்திங்கன்னா தங்க தட்டுங்க. அவங்க போட்டிருந்த நகையெல்லாம் அப்படியே ஆடம்பரமான நடைகள். அவங்க உடைகளே பார்த்திங்கன்னா ரொம்ப விலை மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கற்கள்லாம் பதிச்சிருந்த உடையை தான் போட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பண தேவை இருந்த அந்த ராஜாவுக்கு இந்த பணம்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. உண்மையில் பார்க்க போனால் அவர் அரியணை ஏறும் போது அவருடைய அப்பா 7ஆம் ஹென்றி அவருக்கு நிறைய சொத்து வச்சுட்டு போயிருந்தார். ஆனால் இவர் சும்மா ஃப்ரான்ஸுக்கு சுற்றுறது, அதுக்கப்புறம் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழறதுன்றதில் அவ்வளோ செலவு பண்ணி எல்லா பணத்தையும் விரயமாக்கிட்டார். இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன் மக்கள் அந்தளவுக்கு இதுக்கு எதிராக போகலைன்னா, இந்த மடங்கள்லாம் இருந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் அங்கே நிறையா படித்தவங்க, தெய்வத்துக்கு வேலை செய்கிறவங்க, மக்களுக்கு சேவை செய்கிறவங்க இருந்தாங்க. ஆனால் 15ஆம் நூற்றாண்டில் ஒரு மாங்க்கு கூட ஒரு படித்தவரோ இல்லை பைபிள் கூட சரியாக தெரியாதவங்க தான் அங்கே இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த அந்த துறவு வாழ்க்கையை அவங்க யாருமே வாழலை. அவங்க ரொம்ப கரப்டாக இருந்தாங்க, இன்பத்தை நாடி ஓடினாங்க, தவறுகள்லாம் செஞ்சாங்க. அந்த பதவியில் இருக்கிறவங்க எந்த தவறுலாம் செய்யக்கூடாது, அத்தனை தவறும் செஞ்சதுனால மக்கள் அவங்க மேலே அவ்வளோ வெறுப்பில் இருந்தாங்க. போக 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 இதுவே அந்த மடத்தில் இருந்தவங்க எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்புணர்ச்சி தான் மக்கள் மனசில் நிறைய விதைச்சிருந்தது. அதனாலே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எழுத்தாளர்களும் ரொம்ப தூய்மையான கிறிஸ்டியன்ஸ், அதாவது தெய்வ பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் சாசர், வைக்லிஃப்லாம் நிறைய அவங்க எழுத்து மூலமாக மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலித்தாலும் இதெல்லாம் நம்ம சர்ச்சில் இருக்கோம், நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை, நம்மக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குன்ற எண்ணத்தில் இருந்த சர்ச் ஜனங்க, அந்த கிளர்ஜி யாருமே இதை கண்டுக்கவே இல்லை. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த மடங்களெல்லாம் மொனாஸ்ட்ரீஸ்லாம் இவர் அரசுடைமை ஆக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் மனசில் ரொம்ப வெறுப்பு இருந்தது. இந்த விஷயத்தை ஒரு பேம்ப்ளெட், த சப்ளிகேஷன் ஆஃப் த பெக்கர்ஸ் அப்படின்ற ஒரு பேம்ப்ளெட் ராஜாக்கே என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லும் போது இந்த கிளர்ஜியில் இருந்தவங்கள, அதுவும் முக்கியமாக இந்த மாங்க்ஸு ஃப்ரையர்ஸ் இருந்தவங்கள, அவங்களுடைய நிறைய பணம் அவங்கக்கிட்ட இருந்தது. அந்த பணத்தெல்லாம் முதல்ல ராஜா அவருடைய கஜானாவில் போடணும். அதே சமயத்தில் இவங்களே மற்ற மக்கள் மாதிரி வேலை செய்ய வைக்கணுன்றதெல்லாம் சொல்லியிருந்தது. அந்த காலத்தில் இருந்த எராஸ்மஸ், இவரே நிறையா அதாவது ரெனிசான்ஸ் ஸ்காலர்ஸ்லேயே பிரபலமானவர். இவரே அந்த கரப்ட் கிளர்ஜியை அவரோட பிரேஸ் ஆஃப் ஃபாலின்ற புத்தகத்தில் கிண்டல் பண்ணியிருப்பார். இதுக்கெல்லாம் காரணம் ரெனேசான்ஸோட தாக்கம் தான். ஏன்னா மக்கள் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்விகளும் கேட்க ஆரம்பித்தாங்க. 1536 பார்த்திங்கன்னா இதனாலேயே 8ஆம் ஹென்றி பார்லிமெண்ட் கையில் சொல்லி ஆக்ட் அவர் இந்த மோனாஸ்ட்ரீஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணுறதுக்கு ஆக்ட் ஃபார் சுப்ரீமன்சியை கொண்டு வந்தார்.
அதே சமயத்தில் அவர் எடுத்த உடனே எல்லா மொனாஸ்ட்ரியும் ஒரே நாளில் வந்து அவர் வந்து அரசுடைமை ஆக்கலை. முதல்ல சின்ன சின்ன மொனாஸ்ட்ரிஸ் எதுக்கெல்லாம் வந்து ஒரு 200 பவுண்டு வருஷத்துக்கு வருதோ அதையெல்லாம் முதல்ல அரசுடைமை ஆக்கி அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்தார். முதல் வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 400 மடங்கள் மொனாஸ்ட்ரிஸ் இந்த மாதிரி வந்து கலைக்கப்பட்டுச்சு. இதனால் வந்து பில்கிரிமேஜ் ஆஃப் கிரேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கலவரம் உண்டாச்சு. எந்தெந்த மாதிரி இடங்கள்லாம் லிங்கஷயர், யார்க்ஷயர்னு வடக்கில் இருக்கக்கூடிய இடங்களில். ஆனால் அதை எல்லாத்தையுமே அந்த அவர் அடக்கிட்டார். அதுக்கப்புறம் பெரிய பெரிய மொனாஸ்ட்ரிஸில் ஒன்று ஒன்றா அவர் கை வைக்க ஆரம்பித்தார். நிறைய மொனாஸ்ட்ரிஸ் வந்து எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ராஜா கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஒரு சில மொனாஸ்ட்ரிஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவங்கக்கிட்டலாம் அவர் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டார். உதாரணத்துக்கு ஆபர்ட் ஆஃப் கிளாஸ்டன்பரின்ற இடத்துல வந்து அவர் மேலே வந்து குற்றம் சுமத்தி அவருடைய கேட்டுக்கு முன்னாடியே தூக்கில் தொங்க விட்டாங்க. இது எதுக்கு காரணம்னா, இதை பார்த்தா மற்றவங்களுக்குலாம் ஒரு பயம் வரும். அப்போது வந்து அவங்க தானாகவே வந்து அரசுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, ராஜாவுக்கு எதிராக வந்து பேசினா இதுதான் தண்டனைன்றதை ஒரு பயமுறுத்துறதுக்காக செஞ்சாங்க. 1540 மார்ச் 23 கடைசியான பெரிய ஆபே வேல்த்தமில் இருந்தது வந்து அரசுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. இத்தோடு எல்லா மடங்களும் வந்து அரசுடைமையாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவ்வளோ பணம் இதில் இருக்கே அப்படின்றதுனால அவங்க இருந்த சான்ட்ரிஸு அப்புறம் மற்ற தெய்வ சம்மந்தப்பட்ட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அவர் கை வைக்கலான்னு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். இந்த வேலையை செய்ய வேண்டியது அவருடைய மகனான ஆறாம் எட்வர்ட் கிட்டே போயிடுச்சு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஜிஎம் ட்ரெவேலியன் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 5000 மாங்க்ஸு, 1600 ஃப்ரையர்ஸு, 2000 நன்ஸ் வந்து வெளியில் அமைச்சப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு பென்ஷன் மாதிரி, அதாவது 25 பவுண்ட்ஸ்லேருந்து 1000 பவுண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்குன்னு கொடுத்துட்ருந்தாங்க. யாருக்கு அதிகமாக போச்சோ பெரிய பெரிய மொனாஸ்ட்ரிஸில் எந்த வித எதிர்ப்பும் இல்லாமல் கொடுத்தாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் நல்ல ஒரு பென்ஷன் போச்சு. பாதிக்கப்பட்டது இந்த நன்ஸ் தான் மாங்ஸை விட. ஏன்னா வந்து ராஜா வெறும் அவங்களுக்கு ஒரு கவுனை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டாரு, நீங்கள் போய் உங்களுக்கு வேலையை தேடிக்குங்க, இல்லைனா மற்றவங்களோட தயவில் வாழ்ந்துக்குங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. அதே சமயத்தில் 24 வயசுக்குள்ளே இருந்த மாங்ஸு ஃப்ரையர்ஸ்க்கு எல்லாம் வந்து நீங்கள் வந்து மாங்க் ஆகும்போது சத்தியம் பண்ணியிருப்பீங்களா, இன்றைக்கி அந்த சத்தியம்லாம் வந்து பலன் இல்லை, நீங்கள் திருமணமும் பண்ணிக்கலாம், எங்கேயா போய் வேலையும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து அதுலேருந்து விடுவிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு அசையும் சொத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தட்டுங்க, தங்க தட்டுங்க, இந்த நகைங்க எல்லாமே ராஜாவுடைய அந்த கஜானாவுக்கு போயிடுச்சு. நிலம் எல்லாமே வந்து ராஜாவோட பேருக்கு போயிடுச்சு. ஆனால் ரொம்ப நாள் ராஜாவால் அதை வச்சுக்க முடியல. ஏன்னா அவருக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அப்பப்போ அவருக்கு வந்து நிறைய பணம் தேவைப்பட்டுட்டே இருந்ததுனால அந்த நிலங்களெல்லாம் அவர் வந்து யார் யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விற்றுட்டார். இதில் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் வந்தது. ஏன்னா நிறைய பேர் அந்த நிலங்கள்லாம் வாங்குறதுக்கு வந்து போட்டி போட்டுன்னு வந்தாங்க. இந்த மாதிரி வந்த பணத்தை 3 வகையில் செலவு பண்ணாங்க. ஒன்று வந்து ராஜ கஜானாவுக்கு போயிடுச்சு. இன்னொரு பங்கு வந்து புது பிஷப்ஸ் ரீஸை கொண்டு வரதில் போச்சு. ஏன்னா அவர் வந்து இப்போ சர்ச்சோட தலைவராக ராஜா இருந்ததுனால அவர் கீழே வந்து இவங்களெல்லாம் வந்து நியமிக்கிற பணி இருந்ததுனால அதில் அவருக்கு போயிடுச்சு. மிச்சத்தை வந்து அவர் நிறைய பேருக்கு ரிவார்டு அவங்களுடைய சேவைக்காகவோ இல்லை விற்கிறதுக்கோ அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டார். ராஜாவோட பங்கு வந்து ட்ரினிட்டி காலேஜ், கேம்பிரிட்ஜு, அப்புறம் இந்த துறைமுகங்களெல்லாம் வந்து உருவாக்குறது, அப்புறம் ஒரு சிறந்த கப்பல் படையை உருவாக்குறதுலலாம் அவர் செலவு பண்ணார். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தெல்லாம் வாங்குறதுக்கு எல்லாருமே முன் வந்தாங்க. ஏன்னா வந்து இந்த டியூடர் காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் யார்கிட்ட நிறைய நிலம் இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகாரம் இருந்தது, அவங்களுக்கு தான் கௌரவம் இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு இடத்துல யாருக்கு நிறையா நிலம் இருக்கோ அவங்க வந்து அரசரோட நேரடி பிரதிநிதியாக இருந்து அந்த அளவுக்கு ராஜா கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதனால் வந்து இந்த மக்கள்லாம் எப்படின்னா இப்போ திடீர்னு அவங்க கையில் ஒரு அதிகாரம் வந்ததுனால அவங்க இந்த ராஜாவுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டர்ஸ் ஆகிட்டு இந்த புது ரிலிஜன், இவர் ஆரம்பித்த அந்த புது ரிலிஜனோடைய ஆங்கிலிக்கன் ரிலிஜனோட பயங்கர சப்போர்ட்டர்ஸ் ஆகிட்டாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா அவருக்கு அப்புறம் வந்து மேரி டியூடர் ராணி ஆகிட்டு திரும்பி இங்கிலாண்டில் ரோமன் கேத்தலிசமை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செய்தபோது இவங்கெல்லாம் அவங்க நிலத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு தயாராகலை. ஏன்னா இவங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, இப்போ அவங்க பேரில் இருக்குது, ஆனால் இவங்க திருப்பி ஒப்படைங்கன்னு போது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் அது வரைக்கும் கிளர்ஜி பீப்புள் மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்த அந்த மரியாதை, அந்த பவர் எல்லாமே வந்து இந்த புதுசாக நிலம் வாங்கி இப்போ அவங்களுடைய அந்த உயர்வு பெற்றாங்களே, சமுதாயத்தில் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து இப்போ அவங்க அதை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னா
இந்த முக்கியமான இடத்துல இருந்த மடங்கள்லாம் வந்து அப்போ பிரார்த்தனைக்காக மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த மடங்கள்லாம் கலைக்கப்பட்டதுனால அந்த இடத்துக்கு யாரும் வரல. இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியாவோ ட்ரேட் சென்டராகவும் இருந்தால் அந்த இடங்கள்லாம் தப்பிச்சிக்கிச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடம் இல்லாத அமைப்பாக இருந்த இடங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அங்கே வந்து மக்கள் வந்தால் தானே அவங்களால வந்து வியாபாரமோ இல்லை பொழப்போ நடத்த முடியும். அது முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நூற்றுக்கணக்கான வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரீச்சிங் ஃப்ரையர்ஸ், அதாவது ஃப்ரான்சிஸ்கன் ஆகட்டும் டாமினியன் ஆகட்டும், இங்கிலாண்டோட தெருவில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க மொத்தமாகவே காணாமல் போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக ப்ராட்டஸ்டன்ட் ப்ரீச்சர்ஸ் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. அதே மாதிரி இந்த மொனாஸ்ட்ரீஸ்லேருந்து எடுக்கப்பட்ட பணம் எல்லாம் வந்து ஒரு விஷயம்னும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மொனாஸ்ட்ரீஸில் லைப்ரரிஸ் இருந்தது. அதில் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு. அந்த காலத்து எழுத்து வடிவங்கள் எல்லாமே நிறையா காணாமல் போயிடுச்சு. இது வந்து லேர்னிங் அண்ட் லிட்ரேச்சர் இலக்கியத்தில் வந்து பெரிய இழப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏழை மக்கள்லாம் வந்து அவங்களோட தேவைகளுக்கு இந்த மொனாஸ்ட்ரீஸை வந்து அவங்க வந்து போய் அணுகுவாங்க. இதில் நிறைய தவறுகள் நடந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி அவங்க மூலமாக கிடச்சிட்டு இருந்தது. இப்போ அவங்களுக்கெலாம் வந்து யாருமே யார்கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னே சொல்ல முடியாமல் இருந்தது. அதே மாதிரி இந்த மொனாஸ்ட்ரீஸ் மேலே டிபெண்ட்டாக இருந்தவங்களும் வந்து இப்போ வேலை இல்லாமல் இருந்தாங்க. அதாவது இந்த மடங்களில் வந்து வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் வச்சுருப்பாங்களே, இப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நிறைய ஏழைகள் வந்து உருவானதுனால அரசாங்கம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது செய்யணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வருவாய் வேணும். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம எதாவது செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து அரசாங்கம் தள்ளப்பட்டுச்சு. இதுதான் டிசல்யூஷன் ஆஃப் மொனாஸ்ட்ரீஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.